Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ரொம்ப கனமானது பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட சவப்பெட்டி தான். இந்த குழந்தையும் அந்த தாயையும் சின்ன ஒரு உடை மாற்றி, அப்புறம் அந்த குழந்தைக்கு பால் ஊற்றி டாய்ஸ் எல்லாம் போட்டு அந்த தாயோடு சேர்ந்து சாந்தி அடையணும்னு பண்ணோம். 2000க்கு மேற்பட்ட மக்கள் எங்களை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து, யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தினந்தோறும் அந்த மக்களுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர்களுக்கான அந்த உணவு பரிமாறக்கூடிய மாபெரும் உணவு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த கிச்சனை பொறுத்தவரை யாருமே இங்க பணியாளர்கள் அல்ல, எல்லோரும் தன்னெழுச்சியோட அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச பொருளை போட்டு தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுமே ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னா இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய ஃபண்ட் வருது, தினமும் 7000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, தினந்தோறும் 5 உடல் அடக்கம் பண்றாங்க, தினந்தோறும் 10 ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வரும். 25 வயது வரையும் 3 வேளை உணவும் கூட சாப்பிடாத ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு 6 பேர் வாழ்ந்த எளிய பின்னணி குடும்பம் கொண்டு வந்தோம் நாங்க. ரோட்ல எல்லாம் நிறைய பேர் இறந்துருவாங்க. 3 மதங்களோட அடிப்படையிலும் இந்த சடலங்களை அடக்கம் பண்ணிட்டு வரோம். பணிக்காக வேண்டி 13 ஆம்புலன்ஸ் வாங்கி அந்த மக்களுக்காக வேண்டி 24 மணி நேரம் தயாரான நிலையில் இந்த பணியை செஞ்சோம். வணக்கம். நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். வரும்போது பேனர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தேன். 8 வருஷமாக இந்த ஒரு இடத்துல சஹர் சாப்பாடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறதா பேனர்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தேன். ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடம் வெறும் அங்கே சமைப்பாங்க, சாப்பாடு ஒரு டீம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பட் வர வழியில் பார்க்கும்போது இது ஒரு திருவிழாத்தனத்தோட இந்த லைட்டாக இருக்கட்டும், இந்த பேனர்ஸாக இருக்கட்டும், அந்த வரக்கூடிய என்ட்ரன்ஸே பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணி இங்கே இத்தனை பேர் இத்தனை மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேறு வேறு மதங்கள் கூடிய மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருந்தேன். எல்லாமே தடல்புடலாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதை தலைமை தாங்கி நடத்துகிற நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸாக்டாக இங்கே என்ன நடக்குது? நோன்புங்கிறது எல்லா மதத்துலேயுமே ஒரு திருவிழா தாங்க. இப்போது பசித்திரு, தனித்திரு, விழித்திருங்குவாங்க. அப்போது எல்லா மதத்துலேயும் பசித்திருப்பதும் தனித்திருப்பதும் விழித்திருப்பதும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இப்போ கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஈஸ்டர் நோன்பை பின்பற்றுறாங்க. இஸ்லாமியர் அல்லாத இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதங்கள்லேயும் விரதங்கள் இருப்பாங்க. போன மாதம் தைப்பூசம் காலகட்டங்களில் விரதங்கள் இருப்பாங்க. அந்த வகையிலே இஸ்லாமியர்கள் இந்த மாதம் இந்த குரான் இறங்கியரில் இந்த மாதத்தில் ஒரு 30 நோன்பை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நாங்கள் எளிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதாவது குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அப்புறம் இந்துக்கள் 3 மதத்தை சேர்ந்த சகோதரர்களும் ஒன்றிணைஞ்சு இந்த ரமலான் மாத பண்டிகை சமத்துவ சகர் உணவுங்கிற வகையில் கோவை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தினந்தோறும் அந்த மக்களுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர்களுக்கான அந்த உணவு பரிமாறக்கூடிய மாபெரும் உணவு திருவிழா இந்த 30 நாளுமே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும். இதில் ஏழை பணக்காரன், அப்புறம் ஹிந்து முஸ்லீமு, அப்புறம் மொழி இனம் சாதி எந்த பாகுபாடுமே இல்லாமல் கோயம்புத்தூர் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சு இந்த இஸ்லாமிய மக்களுடைய இந்த நோன்பு விரதத்துக்கு அந்த மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய பணி என்ன செய்கிறோம் 30 நாளுமே தொடர்ந்து சேவை பணியாகவே நாங்கள் எல்லோருமே ஒன்றிணைஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம். ரம்ஜான் மாதத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற வருஷம் தோறும் எல்லாருக்குமே இங்கே சாப்பாடு கொடுக்குறதாகவும் கேள்விப்பட்டிருந்தேன். அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே நாங்கள் ஜீவசாந்தி அறக்கட்டளை மூலமாக அணையா அடுப்புங்கிற ஒரு திட்டம், சமுதாய சமையல் கூடத்தை கோவையிலே முதலாக ஏற்படுத்தி தெருவோரங்களில், அதாவது பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், அரசு மருத்துவமனைகளில் பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பதற்காக அணையா அடுப்பு என்ற சமுதாய சமையல் கூடத்தை ஏற்படுத்தி வருஷத்துக்கு 365 நாளுமே அந்த மக்களுக்கு மதியம் இரவு உணவு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த உணவு வழங்கிட்டு இருக்கோம். இந்த உணவோட திட்டம் என்னன்னா ஈச் ஒன் ஃபீட் ஒன் எவ்ரிடேன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் உணவு உண்பதற்கு முன்னாடி உங்கள் ஒரு கைப்பிடி உணவையோ அல்லது ஒரு கைப்பிடி அரிசியோ ஒரு சக மனிதனோடு பகிர்ந்து உண்ணணுங்கிறது தான் இதோட கான்செப்ட். அந்த வகையில் இந்த கிச்சனை பொறுத்தவரை யாருமே இங்கே பணியாளர்கள் அல்ல, எல்லோரும் தன்னெழுச்சியோட அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச பொருளை போட்டு ஏதோ ஒரு வகையில் இங்கே பண்ணுறதுனால இங்கே தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுமே ரொம்ப சுவையாக இருக்கும்.
ஏன்னா சுவை இல்லாத விஷயத்தை அன்பு கொண்டு நாங்கள் நிரப்பிடுறாங்க. இங்கேருந்து போகக்கூடிய உணவுகள் அனைத்துமே அன்பு நிறைஞ்சிருக்கிறதுனால, மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கிறதுனால, இரக்கம் நிறைஞ்சிருக்கிறதுனால, கருணை நிறைஞ்சிருக்கிறதுனால, பரிவு நிறைஞ்சிருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடியது எப்போவுமே இந்த இடம் யார் வந்தாலும் பசியோடு போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். அதனால தான் இதற்கு பேர் அணையா அடுப்புன்னு பேர் வச்சு எல்லா எளிய மக்களுக்கும் உணவு வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த ரம்ஜான் மாசத்துல மட்டுமே தினந்தோறும் எத்தனை பேருக்கு சாப்பாடு பரிமாறுறீங்க? இந்த பணியை வந்து ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக டெய்லி ஒரு 7 சாப்பாடுலேருந்து தான் நாங்கள் ஆரம்பிச்சோங்க. தினந்தோறும் 7 சாப்பாடு கொடுக்கறது வந்து அப்புறம் நாளடைவில் அப்படியே எங்களுடைய பணி விரிவடைஞ்சு இன்னைக்கு இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட தினந்தோறும் ஒரு 800 கிலோ அரிசி போட்டு ஒரு 7000க்கு மேற்பட்ட பயனாளர்களுக்கு அவருடைய இருப்பிடம் தேடி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எங்களோட சுற்றி நிறைய கல்லூரி மாணவர்கள் தன்னெழுச்சியாக இது பண்ணுறதுனால நாங்கள் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில், வாட்ஸ்அப்பில், அப்புறம் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஆட் பண்ணி அதில் அவங்க ஏதாச்சும் சாப்பாடு வேணால் அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 20 குழுவாக பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இரவு 11 மணிலேருந்து அதிகாலை 5 மணி வரை இந்த பணியை செய்வோம். தினந்தோறும் 6000 மக்களுக்கு தேவையுடையவர் எங்கெல்லாம் இருக்காங்க அவர்களை எப்படி தேடி போய் கொடுக்கறது, அதுக்கு ஒவ்வொரு குழு, அந்த குழுவுடைய தலைவர், அவங்களோட தொடர்பு என்ன இருக்கும். இப்போ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருப்பாங்க கோவையில், ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலு, ஒர்க்கிங் காலேஜில் படிக்கக்கூடிய ஹாஸ்டலாக இருக்கும். அதற்குன்னு பெண்களுக்குன்னு தனி குழு இருக்கும், ஆண்களுக்குன்னு தனி குழு இருக்கும். இந்த மாதிரி 22 குழுக்கள் போட்டு இதுக்கு 22 தலைவர்கள் லீடர் போட்டு அவங்களோட எந்த நம்பரில் புக்கிங் பண்ணலாம்னு அவங்களோட கான்டாக்ட் போட்டு இவங்க 5 மணிக்கு எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி இந்த பகுதிக்கு இவ்வளோ சாப்பாடு. அந்த வகையில் இன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா 6741 சாப்பாடு எங்களுக்கு புக்கிங் வந்திருக்கு. இதை இன்றைக்கி அதிகாலை 5 மணிக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இந்த வாலண்டியர்ஸோட பெரிய பணியாக இருக்குது. டெலிவரி பண்ணுறவங்க வந்து படித்தவர்கள் அல்ல, ஆட்டோ ஓட்டுறவங்க, கர்ச்சீஃப் விற்கிறவங்க, ரோட்டில் காய்கறி விற்கிறவங்க, அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு பணிக்கு டெய்லி ஒரு 300 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற இவங்க தான் டெலிவரி பாய்ஸ். சமூக பணி அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நாள்தோறும் வருஷந்தோறும் இந்த ஒரு பணியை வந்து எடுத்து நீங்கள் பண்ணிட்டு வரீங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒவ்வொரு ஆத்மாவும் அது வந்து எந்த மதத்தினாலும் சரி அவங்க வந்து சாந்தி அடையணும், அதே ஒரு குறிக்கோளில் தான் இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. ரோட்ல எல்லாம் நிறைய பேர் இறந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் ஃபேமிலிஸ்லேயே வயசானவங்க யாராச்சும் இருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் இறந்துருவாங்க, அவங்க கூட இருந்து உறவாக அடக்கம் பண்ணுவோம். அதே போல் ஜிஹெச்சில் வந்து மார்ச்சுரியில் வந்து உரிமை கோரப்படாத சடலங்கள் வீக்ஸ் டுகெதர் யாருமே அவங்கள வந்து உரிமை கோரப்படாமல் அந்த சடலங்களை எடுத்து முறையாக எந்த மதம், ஜாதி, மதம் அதெல்லாம் கடந்து நாங்கள் எல்லாருமே ஜாதி மதத்தை கடந்து தான் எல்லாரும் சேர்ந்து தான் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் அவங்களோட மதத்தின் அடிப்படையில் 3 மதங்களோட அடிப்படையிலும் இந்த சடலங்களை அடக்கம் பண்ணிட்டு வரோம் நாங்கள் இது வரைக்கும். ஜீவசாந்தி உருவான கதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது எப்படி? ரொம்ப எளிய பின்னணி கொண்டவங்க. என்னுடைய தகப்பனார் வந்து கட்டடங்களில் பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறவர். என்னுடைய தாயார் பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லை. நாங்கள் 4 பேர். நான் படித்து காலேஜுக்கு போய் வேலைக்கு போனால் தான் என்னுடைய தம்பியோ சகோதரியோ திருமணம் செஞ்சு அவங்களுக்கான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரி. நான் தமிழ் வழி கல்வியில் படித்த முதல் தலைமுறை பட்டதாரி. ரொம்ப வறுமையின் பின்னணியில் வந்தவங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வயது வரையும் 3 வேளை உணவும் கூட சாப்பிடாத ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு 6 பேர் வாழ்ந்த எளிய பின்னணி குடும்பம் கொண்டு வந்தோம் நாங்கள். அப்போது ரோட்டில் இருக்கக்கூடிய சக மனிதனுடைய வழிகளை, அவருடைய பசியை, அவருடைய உணர்வை அது எங்களால் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு முறை நான் ஒரு சிறிய ஒரு 10th படிக்கும் பொழுது அரசு மருத்துவமனையிலே போகும்பொழுது ஒரு அம்மா இருக்காங்க, ரோட்டில் படுத்திருக்காங்க. அவங்க பக்கத்தில் வந்து பிரெட் பாக்கெட் இருக்குது, அவங்க பக்கத்தில் டீ கப்பு இருக்குது, அவங்கள சுற்றி 10 ரூபா, 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் அதை எடுத்து சாப்பிடக்கூட முடியாத ஒரு சூழல் அந்த அம்மா இருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா மரணத்துடைய கடைசி தருவாயில் இருக்காங்க. அவங்க மோசன் போனால் அவங்களாலே க்ளீன் பண்ணிக்க முடியாது, அவங்கள சுற்றி வச்சுருக்கு. அவங்க பக்கத்தில் ஒரு ரொம்ப வருத்தமான செயல் என்னென்னா, பக்கத்தில் ஒரு சாக்கடை ஓரம் படுத்திருக்காங்க, ஒரு எலி வந்து அவங்களை காலை கடிச்சிட்டே இருக்குது. அதை தட்டியும் கூட விட முடியல. அந்த நிகழ்வு வந்து என்னை ரொம்ப மிகவும் பாதிச்சது. அது அது எனக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. நாங்கள்லாம் உடல்களை டீகம்போஸ், சகோதரி சொன்ன மாதிரி இறந்த உடல்களை டீகம்போஸ் பாடி அடக்கம் பண்ணுறதுனால ரொம்ப தைரியமானவர்கள் அல்ல. இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவலங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை கடந்து சொல்ல முடியாத ரொம்ப பலகீனமான மனிதர் இருக்கவங்கள. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி நாங்கள் இருக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த முதியவர்களோ, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களோ, யார் கஷ்டப்பட்டாலும் அது எங்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டப்பட்டவர்களாக நினச்சி அவங்களுக்கு செய்கிறோமே தவிர இது பொருளாதாரம் இருக்கிறது சம்மந்தப்பட்டதில்லை.
சமூக பணி என்பது பணத்தை பொறுத்து இல்லை, மனத்தை பொறுத்து தான். அந்த வகையில் நாங்கள் மனநிறைவோடு இந்த பணியை செய்கிறோம். அது பணம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் கடந்து ஒரு எளிய பின்னணி மக்கள் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு தான் இந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை. அந்த வகையில் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கடந்த 15 ஆண்டுகளில் தெருவோரங்களில் யார் மரணம் அடைந்தாலும் ஒரு 20 நிமிஷத்தில் அவங்களை எடுத்து பேக் பண்ணி அவங்கள அரசு மருத்துவமனை மார்ச்சுவரியிலையோ இல்லை அவங்க உறவினர் எடுத்து ஒப்படைக்கக்கூடிய பணிக்காக வேண்டி 13 ஆம்புலன்ஸ் வாங்கி அந்த மக்களுக்காக வேண்டி 24 மணி நேரம் தயாரான நிலையில் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறோங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் செய்யும் போது இவ்வளோ பொதுவாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னதான் நல்ல விஷயம் செஞ்சாலும் அந்த நல்ல விஷயத்த ஏதாச்சும் பண்ணுறதுக்குன்னே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் தெரியல. நீங்கள் இவ்வளோ விஷயம் செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் வருதா? ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னா இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய ஃபண்டு வருது, தினமும் 7000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருது, தினந்தோறும் 5 உடல் அடக்கம் பண்ணுறாங்க, தினந்தோறும் 10 ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வரும். அப்புறம் நிறைய விமர்சனங்கள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து இந்த சமூக பணியை வந்து நாங்கள் ரொம்ப எங்கள் உயிரோட, எங்கள் ரத்தத்தோட, எங்கள் ஆன்மாவோட, எங்கள் உணர்வோடு கலந்தனால இதுக்கு அப்பாற்பட்டு குடும்பம், சமூகம் அதையெல்லாம் கடந்து இந்த மக்களுக்காக நாங்கள் இந்த பணியை செஞ்சுருக்கோம். நாங்கள் அதை ஒரு இண்டிகேட்டராக பார்க்குறோம். விமர்சனம் வந்தால் தான் கரெக்டான பாதையில் நாங்கள் போயிட்டுருக்கோம், நிறையா பேர் எங்களை கவனிக்கிறாங்கங்கிற அது ஒரு இண்டிகேட்டராக எடுத்துகிட்டு இவர் சொன்ன மாதிரி தப்பாக இருந்துச்சுன்னா அது சரி செஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக கொரோனா ஒரு பெருந்தொற்று ஏற்பட்டுச்சுங்க, பேண்டமிக் ஏற்பட்டுச்சு, உலகமே ரொம்ப ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு புவி பேரிடர் ஏற்பட்ட பொழுது ஒரு கோவிட் பாதிப்புனால ஒவ்வொரு ஊருமே தகர செட்டு வச்சு அடைச்சிட்டாங்க. அந்த காலகட்டங்களில் நம்ம ஜீவசாந்தியுடைய தன்னார்வலர் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 3 மாதம் வீட்டுக்கே போகாமல் இங்கே தங்கி நாங்கள் பணியாற்றி கிட்டத்தட்ட 2500 கொரோனா பாதிக்கப்பட்ட உடல்களை அடக்க செஞ்சோம். அதற்காக வேண்டி தமிழ்நாடு அரசு எங்களுடைய சேவையை பாராட்டி எங்களுடைய அறக்கட்டளையுடைய தோழர் முகமது ஆசிக் அவர்களுக்கு சிறந்த இளைஞர்களுக்கான விருதும் 1 லட்ச ரூபாய் பரிசு வழங்கினாங்க. அந்த பேண்டமிக்கில் எங்களோட பணியாற்ற 2 தோழர்கள் கூட அதனால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அவருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணுங்கிறது இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு பகிர்ந்துக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து சமூக பணி செய்யும் போது உங்கள் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? குடும்ப வாழ்க்கைங்கிறது பெரிய சவால் தான். நாங்கள் ஒரு மணிக்கு போக வேண்டிய வேலையாக இருக்கும், இல்லை வீட்டிலேருந்து 2 மணிக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப கட்டங்களில் அவங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு அவங்க அதை அக்செப்ட் பண்ணி எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. குறிப்பாக இப்போ தோழர் ஷனாஸ் பிரவீன் மாதிரி எங்களோட டீமில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண் தோழர் இருக்காங்க. அவங்க இங்கே சர்வீஸ் பண்ண வரணும்னா காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு வீட்டுக்கு சமைச்சு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஹஸ்பண்டை அனுப்பிச்சி விட்டு வீட்டு வேலைகளை செஞ்சு அதன் பிறகு இங்கே வந்து சர்வீஸ் பண்ணணும். அதன் பிறகு மறுபடியும் ஈவினிங் போய் அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. அப்போது இது வந்து நாங்கள் வந்து ஒரு வேலையாக பார்க்கல, இது இந்த மனித சமூகத்துக்கு செய்யக்கூடிய கடமையாக பார்க்குறோம். குடும்ப தலைவி அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. குடும்ப தலைவியாகவும் இருக்கீங்க, வெளியில் வந்து எல்லா விஷயமே பார்க்குறீங்களா. நீங்கள் எப்படி இதை ஸ்டார்டிங்கில் இது பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். குடும்ப தலைவிங்கிறது அதுக்கு தாண்டி ஒரு பெண்ணாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நாங்கள் எப்போவுமே எல்லாமே ரைட்ஸுக்கு எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஜீவசாந்தி அறக்கட்டளை பொறுத்தவரை எல்லா பெண்களும் என்ன நினைக்கிறதுனா, ஆணை விட நாங்கள் ஒரு படி மேலேன்னு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். சமூக பணியில் வந்து பெண்கள் வந்து நான் டெய்லி வந்து இப்போ சொன்னேன்ல, ஒரு பேஷண்ட்டை போய் பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு பெண் போய் அவங்கள அணுகும்போது அவங்க வந்து எங்களை வந்து ஒரு மகளாவோ ஒரு சகோதரியாவோ இல்லை ஒரு அம்மாவாவோ பார்த்து அவங்களோட நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு நல்ல எங்கள் கூட ஒரு ரேப்போ ஏற்படும். அந்த மாதிரி நிறையா பேர்த்த நாங்கள் ரீஃபார்ம் பண்ணி ரீயூனைட் கூட பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் டெய்லி அவங்கள பார்க்கும்போது நாங்களும் வந்து ஒரு எங்களோட தாயாவோ சகோதரியாவோ தான் பார்த்து அவங்களெல்லாம் பண்ணுறோம். அப்போ அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு திருப்தியாக இருக்கிறாங்கிறது தான் உண்மை. பெண்கள் இவங்களாம் சுடுகாட்டுக்கு வர்றதுனால இந்த மாதிரி உடல் அடக்க செய்யும் பொழுது ஆண்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுருது. பெண்களே இறங்கி சமூக பணி செய்யும் பொழுது நாமெல்லாம் வேடிக்கை பார்க்குறோம். அந்த மாதிரி இவங்க மாதிரியான பெண்களுடைய தன்னெழுச்சி என்பது கோவையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆண்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. விமர்சனம் அப்படின்னு பேசும்போது இவங்களுக்கு என்ன வெளிநாட்டிலேருந்து காசுகள் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிஜமாக எங்கேருந்து காசு வருது, எப்படி இந்த எல்லா விஷயங்களுமே செய்கிறீங்க? ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு கூட அந்த சிந்தனை இருந்திருக்கலாம். ஒரு அறக்கட்டளையோ ஒரு ட்ரஸ்ட்டோ அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய பண வசதிகள் வரும், அங்கே இங்கே செலவு பண்ணுவாங்கன்னு. இப்போ நாங்கள் 15 வருடங்கள் ஆச்சு. எங்களுக்கு ஜீவசாந்தி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 10 வருடங்கள் எங்களுக்கு வங்கி கணக்கு கூட கிடையாது. எங்களுக்கு உள்நாட்டை தவிர வெளிநாட்டில் பணம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய எந்த ஆவணமோ வங்கி கணக்கோ இல்லை. நாங்கள் எளிய மக்கள்கிட்ட அவர்கிட்ட வாங்கி தான் இப்போ நாங்கள் இந்த சமைக்கக்கூடிய இந்த கிச்சன் ஆகட்டும், ஈச் ஒன் ஃபீட் ஒன் எவ்ரிடேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் சமைக்கும் போது ஒரு புடி அரிசி எங்களுக்காக வேண்டி கொடுத்துருங்க.
நீங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்கும்போது எங்களுக்காக வேண்டி வாங்கிடுங்க. உங்கள் வீட்டில் இல்லை நிகழ்ச்சிகளை பிறந்தநாள் இருந்தால் எங்கள் கூட வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்படி எளிய மக்களோட கனெக்ட் பண்ணி ஒன்றிணைச்சு இந்த பணியை செய்கிறோமே தவிர பெரிய பொருளாதார ஃபண்டுக்காக வேண்டியோ கலெக்ஷனுக்காக வேண்டியோ இந்த பணியை நாங்கள் எப்பவுமே செய்ய மாட்டோம். ஓகே, எவ்வளோ செலவாகுது ஒரு நாளைக்கு? இப்போ வந்து இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளோ செலவாகுது ஒரு நாள்? ரமலான் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 2 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா செலவாகும். நிறைய நல்ல உள்ளங்கள் இதில் என்ன கேட்டிங்கன்னா நிறைய இஸ்லாமியர் இல்லாத மக்கள் வந்து இதற்காக வேண்டி ஏன்னா வாரி வழங்குவாங்க. ஏன்னா காலகாலமாக மீலாடி நபி காலங்களாகட்டும் ரமலான் மாதங்களில் முதலாக பள்ளிவாசலுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறது, பேரிச்சம்பளம் வாங்கி கொடுக்குறது, பழங்கள் வாங்கி கொடுக்குறதுங்கிறது இஸ்லாமியர் அல்லாதோட வாடிக்கையாக இருக்குது. அந்த மாதிரி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமியர் அல்லாத இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அவங்க ஒரு சீர்வரிசை மாதிரி இங்கே நிறைய அரிசி ஆயில் மக்கள் வந்து அவங்களா கொடுத்து அதை வச்சு தான் நாங்கள் தொடர்ந்து சமைச்சிட்டு இருக்கிறோங்க. ஸோ மற்ற நாட்கள்லாம் எவ்வளோ செலவாகுது? மற்ற நாட்கள்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து இப்போது நிறைய சமூக வலைதளங்களில் அட்வர்டைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு உடல் இருக்குது காலையில் அடக்கம் பண்ணும்போது அதை பார்த்து யாரோ ஒருத்தவங்க அன்றைக்கி அதுக்கான செலவை ஏற்றுக்குவாங்க, இல்லை எங்கள் வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் பணியாற்றுறதுனால ஓரளவுக்கு எங்களுக்கு மாதம் அவங்களுடைய சம்பளத்துலேருந்தோ இல்லை அவங்களுடைய வருமானத்துலேருந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபான்னு கொடுக்கக்கூடிய மக்களோட அந்த ஃபண்டிங்கை வச்சு தான் தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த பணி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய சடங்குகளை வந்து அடக்கம் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அடக்கம் பண்ணதுலேயே உங்கள் மனசுக்கு ரொம்ப உருக்கமான ஏதாச்சும் ஒரு கோவை வந்து ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு பகுதிங்க. எப்பவுமே நாங்கள் அடக்கம் பண்ணலே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கோவை அடுத்து புலிகுளங்கள் பகுதியில் வந்து ஒரு தேர் திருவிழா நடக்குதுங்க. அதாவது அந்த ஊரே அந்த தேர் திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் வெளியூர் வாசிகளாக வந்து கையில் காப்பு கட்டி அந்த தீ சட்டி அழகெல்லாம் குத்தி அப்படி தேர் கொண்டு போகும் நேரங்களில் இரவு ஒரு 12 மணிக்கு நடைபாதையில் ஒரு முதியவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. அப்போ ஒரு 10,000 மக்கள் அப்படியே அந்த தேரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பதட்டமாயிருது. ஏன்னா அந்த உடலை தாண்டி தேர் போகக்கூடாது, அது இந்து முறைப்படியான ஒரு ஆகம விதிப்படி. அப்புறம் ஒரு 12 மணிக்கு காவல்துறைகள் தொடர்பு கொள்ளும்போது நாங்களாம் தாடி வச்சு இஸ்லாமியர்கள் ஒரு 5 பேர் போய் அந்த உடலை எடுத்து கழுகி வெள்ளை துணி போட்டு அந்த தேர்லேருந்து ஒரு மாலை எடுத்து போட்டோன்னே அங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட மக்கள் எங்களை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து இதுதான் இந்தியா, இதுதான் எங்களுடைய தேசம், இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற அந்த நிகழ்வு இந்த கோவை மாய் பகுதியில் இன்னும் நாங்கள் ரொம்ப உறவோடு ரொம்ப தொப்புள் கொடி உறவாக வாழ்கிறோங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ உடல் அடக்க செஞ்சிருந்தால் இது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேங்க. 5 வயசு குழந்தையோ 6 வயசு குழந்தையோ அவங்கள வந்து அடக்கம் செய்யும் போது அப்போது என்ன மாதிரி? உலகத்திலேயே ரொம்ப கனமானது பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட சவப்பெட்டி தான். ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தைகள் இருக்காங்க. எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்குமோ அந்த மாதிரி நியாயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கும். குழந்தை உடல் அடக்க செய்யும் பொழுது எங்கள் கைகள்லாம் நடுங்கும், எங்களோட குழந்தைகள் முகங்கள்லாம் நினைவில் வரும், அதை தவிர்க்க முடியாது. ரொம்ப கனத்த இதயத்தோடு ரொம்ப ரொம்ப எங்களுடைய பெண்கள்லாம் அழுதுருவாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் கூப்பிடுறாங்க, எனக்கு வந்து குழந்தை பிறந்து வயிற்றில் 7 மாதத்துல அபார்ட் ஆயிடுச்சு, என்னுடைய மனைவி வந்து ஐசியூஆரில் இருக்காங்க, கூட பால் வாங்கி கொடுக்குற யாரும் இல்லை பிரதர், நீங்கள் இதை அடக்கம் பண்ண குடிக்குமான்னு கேட்குறாரு. நாங்கள் போய் அடக்கம் பண்ணி கொடுத்துறோம். ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது, என்னோட குழந்தை வயிற்றில் இறந்துருச்சுங்க, போன வருஷம் இறந்தப்போ நீங்கள் தான் அடக்கம் பண்ணி கொடுத்தீங்க, இந்த வருடம் கொஞ்சம் ஊட்டச்சத்து குறைபாடுனால இறந்துருச்சுனாங்க, அதையும் நாங்கள் தான் அடக்கம் பண்ணோம். 3வது வருஷம் கூப்பிட்டு ரொம்ப அழுதாரு. 3வது குழந்தையும் இறந்துருச்சு. இதற்கு பிறகு என்னுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு எங்கள் கையை பிடிச்சி அழுதாங்க. அந்த நிகழ்வு இப்போ சொல்லும் போது அந்த நிகழ்வு எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு. அந்த மாதிரி குழந்தையோட இறப்புங்கிறதே ரொம்ப வருத்தமான நிகழ்வு தான். அதுவும் குழந்தையோட இறப்புங்கிறது ரொம்ப வருத்தமானது. அதுவும் குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்புங்கிறது இந்த வாழ்க்கையில் எதனாலும் அதை ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர்களோட கரங்களை பற்றிக்கிறதும் அவர்களோட தோளோடு தோளாக நிற்கிறத தவிர எங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த வார்த்தைகளும் இருக்காது. இதே வந்து ஒரு 2 உயிராக இருந்தால் வயிற்றில் ஒரு கர்ப்பிணி பெண் அந்த மாதிரி அடக்கம் செஞ்சுருக்கீங்களா? ஒரு முறை வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு கர்ப்பிணி பெண் இறந்துடுறாங்க. அந்த குழந்தையும் டெலிவரி ஆயிடுது. அந்த குழந்தையும் அந்த தாயையும் பேக் பண்ணி ஒரே குழியில் நாங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு உடை மாற்றி அப்புறம் அந்த குழந்தைக்கு பால் ஊற்றி டாய்ஸ் எல்லாம் போட்டு அந்த குழந்தையோட ஆத்மா தாயோடு சேர்ந்து சாந்தி அடையணும்னு பண்ணோம். அந்த நிகழ்வுலாம் ரொம்ப ரொம்ப நாங்களே ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆயிடுவோம். இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கேட்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப வழியாக இருக்கும். ஒரு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது. ஒரு முறை ஒருத்தர் ஸ்கூல் விட்டுட்டு அவங்க வீட்டில் மாடு வளர்த்துறாங்க. இந்த ஆக்டிவா வண்டிக்கு முன்னாடி புல் வச்சுட்டு ஸ்கூல்லேருந்து 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. அப்பாவை 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. அந்த புல் வந்து ஒரு இடத்துல இப்படி ஸ்கிட் ஆனோன்னுமே
அந்த 2 குழந்தைகளும் பிடிச்சி விழுந்துடுறாரு. அப்பா இப்படி விழுந்துடுறாங்க. 2 குழந்தைங்க மேலேயே பஸ் ஏற்றிடுதுங்க. அந்த 2 குழந்தையுமே அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே ஒட்டனமாக இருந்தோமா அந்த குழந்தைகளை அப்படியே எடுத்துகிட்டு போய் மார்ச்சுவரியில் வச்சு அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை கடைசி அவங்க கொண்டு அடக்கம் பண்ண வரையும் நம்மளை குழு தான் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த நேரங்கள்லாம் ரொம்ப மனம் ரொம்ப கனமாகும். அன்றைக்கி இரவு எங்களுக்கு தூக்கம் வராது, அன்றைக்கு சாப்பிட முடியாது. அந்த நிகழ்வுலேருந்து மீண்டு வரக்கு கொஞ்சம் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணுறது எதுவுமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க வேறு? ரோட்டில் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த கடைசி மரணத்தை எண்ணிட்டு இருப்பாங்க. ஹெச்ஐவியாக இருக்கும், டிபியாக இருக்கும், கேன்சராக இருக்கும். கேன்சர் கட்டி பஸ்ட் ஆயிரும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம உறவினர் யாராச்சும் மருத்துவமனையில் இன்னைக்கு காப்பாற்ற முடியாது, இவரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய்க்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உறவினர் இருக்கவங்க கொண்டு போயிடலாம். உறவினர் இல்லாத ஆதரவற்றோர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மருத்துவமனை கீழேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ அவர் வந்து கோயிலில் யாசகம் எடுத்துகிட்டு இருப்பார், பள்ளிவாசலில் இருப்பார், சர்ச்சில் யாசகம் எடுத்துகிட்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு இந்த வெயிலையோ மழையிலையோ உடல்நிலை பாதிக்கப்பட்டு அங்கேயே படுத்த படுக்கையாயிருவார். அவர்களை எடுத்துகிட்டு வந்து அவர் கடைசியாக வாழக்கூடிய நாட்களில் எங்களோடு இருந்து அவர்களுக்கு நாங்கள் சேவை செய்து அவருடைய அசுத்தங்களை தூய்மை செய்து அவர்களுக்கு உணவு வழங்கி எங்களோட மடியில் இந்த உலகத்தில் நான் ஆதரவற்ற நிலையில் மரணிக்கல, எனக்கு ஒரு சகோதரன் இருந்தால், எனக்கு ஒரு சகோதரி இருந்தால், எனக்கு இந்த உறவுகள் இருந்துச்சு, இந்த சமூகம் என்னை கைவிடல, என் இறைவனும் என்னை கைவிடலங்கிற ஒரு எண்ணத்தை ஆதரவற்றோட மக்கள் ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அன்பாலயம்ங்கிற ஒரு இடத்த வாங்கி அந்த மக்களுக்கான கட்டிடப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இந்த கட்டடப் பணி சிறப்பான முறையில் நடைபெறணும்னு எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயம் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் வரணும் அப்படின்றது வந்து இந்த இன்டர்வியூ மூலமா நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.